நண்பர்களுக்கு வணக்கம். 27/1/2026 இந்த 3ஆம் உலகப் போருங்கிறது தண்ணிக்காக வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் செய்திகளை பார்த்துருப்பீங்க. உலகம் தண்ணியை இழந்து திவால் ஆகிட்டு இருக்குன்னு தகவல்லாம் வந்துகிட்ருக்கு. எப்படி தண்ணி காண போச்சு, பூமியில் எப்படி தண்ணி வந்துச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். தமிழர் வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம ஒரு தலைப்பு தொடங்கலாம், அதை பற்றி பேசலாம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னையே மருதம்னு ஒன்றை செயற்கையாக்கி நஞ்சை புஞ்சைன்னு உருவாக்கி அதை வயலும் வயல் சார்ந்த இடம்னு ஆக்கி விவசாயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகத்தில் எல்லா விவசாயத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க, தமிழர் விவசாயத்தை சொல்லி கொடுங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம். வேளாண்மை பல்கலைக்கழகம் அரசுக்குன்னு பல இடத்துல நம்மளும் கல்லூரி கூட தொடங்கலாமான்னு பார்த்தோம். தமிழர் வேளாண்மை சங்கம்னு பதிவு பண்ணியிருக்கோம். ஒன்றும் வழியாக தெரியல. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேராக முகநூல் தளத்துக்கு வந்துட்டோம். விரும்புகிறவங்க இதை பாருங்கள், சரிங்களா? இதை நம்ம எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னு கேளுங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய செய்தி இல்லை. தண்ணியை உண்டாக்குறதோ அல்லது விவசாயத்தை கற்றுக்கிறதோ செஞ்சு பார்க்க வேண்டியது. அதனால் விரும்புகிறவங்க தொடர்ந்து வாங்க, செஞ்சு பாருங்கள் அவங்க இடத்துல, சரிங்களா? நாங்கள் உதவிக்கு இருக்கோம், இலவசமாக தான் உதவி, சரிங்களா? எந்த கூலியும் இல்லை. நாங்கள் உங்கள் உதவிக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். செஞ்சுருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரைட்டு, தலைப்புக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காங்க குடியரசு தினத்து அன்னைக்கு. அதுக்கு முதல்ல ஒரு பதிவு, தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு தலைப்புகள். வரப்பு என்ன செய்யுது, வயல் என்ன செய்யுது, விளைச்சல் எப்படி வருது, வளம் எப்படி உருவாகும், நோய் எதிர்ப்பாற்றல் எப்படி வருது, சரியா, அறுவடை எப்படி பண்ணணும், தானியங்களை எப்படி பாதுகாக்கணும், எல்லாமே, விதை எப்படி எடுக்கணும், எல்லாமே இது உள்ளே வருதுங்க. முகநூல் தளத்தில் தாங்க வரும், அல்லது வலைதளங்களில் வாய்ப்பு இருந்தால் வரும். இப்போதைக்கு முகநூல் தளத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு போகிறோம். நீரை எப்படி உருவாக்குவது. நீரை வந்து உண்மையில் உருவாக்குற பொருளுங்கிறதே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு தனி மனிதன் நினச்சா உருவாக்கிக்கலாங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அது உண்மையில் சாத்தியம் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபித்தவங்க வந்து தமிழர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும்தான் அந்த நீரை உருவாக்குற வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக அண்டார்டிகாவுக்கு பனிப்பிரதேசத்துக்கு போகிறீங்கன்னா அந்த பனியை சூடாக்கி இலக்குனீங்கன்னா தண்ணி கிடைக்கும், ரைட்டுங்களா? அரேபிய பாலைவனத்தில் மேகமே கிடையாது, நீராவியே கிடையாது. அங்கே மேகம் இருந்தாலும் மழை பெய்யும், அப்போ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீரை உருவாக்கணும்னா முதல்ல நீர் வந்து தங்கறதுக்கான இடம் வேணும். மூலக்கூறெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மனுஷனே தங்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா போய் சேர்ந்துடுறோமா இல்லையா? எந்த பொருளாக இருந்தாலும், எந்த உயிரினமாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், இரும்பால் செஞ்ச பொருளாக கூட இருந்தாலும் அது சரியான முறையில் தங்க வைக்கப்படலைன்னா ஒன்று துரு பிடிச்சி அழிஞ்சிரும், இல்லாட்டினா ஆவியாகி கொதித்து குழம்பாகி ஆவியாகி அழிஞ்சிரும். முதல்ல ஒரு பொருளை நீங்கள் பூமியில் நிலைப்படுத்தணும்னா அது நிலைப்படுத்துறதுக்கு வேண்டிய வழிவகையை கண்டுபிடிக்கணும். இந்த வழிவகையை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு அண்டார்டிகாவிலையும் இல்லை, ஆர்டிக் பிரதேசத்துலையும் இல்லை, அரேபிய பாலைவனத்துலையும் இல்லை, அமெரிக்காவிலையும் இல்லை. அவங்க அதை பற்றி யோசிக்கல. ஆனால் தமிழர்கள் யோசித்தாங்க எப்படி நீரை உருவாக்குறதுன்னு. அதுதாங்க பரப்பை உயர்த்துறது. முதல்ல நீருக்கு தங்குமிடம் அமைக்காமல் நீங்கள் நீரை வைக்கவே முடியாது. மழை பெஞ்சதுன்னா ஒன்று கடலை நோக்கி ஓடிடும், இல்லாட்டினா அடிக்கிற வெயிலில் ஆவியாகி போயிடும். பூமியிலேருந்து சீக்கிரமாக காணா போகிற ஒரு பொருள் இருக்குது வெப்பத்தாலனா முதல்ல தண்ணி தான். அப்போ முதல்ல வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் சீக்கிரம் ஆவியாகி போகாத சூழ்நிலையை உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணியை பற்றியே யோசிக்கணும். மாடு கட்டவே இடம் இல்லை, மாட்டை வாங்கி என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி கதை தான் அது. சட்டை போட்டுக்க ஆள் இருக்கணும், ஆள் இல்லாமலே சட்டை போட முடியுமா? அந்த மாதிரி கதை. அப்போ முதல்ல நீர் தங்கறதுக்கான முதல்ல சூழலை உருவாக்கிட்டு தான் அப்புறம் நீரை தேடணும். அந்த சூழல் தாங்க வெப்பம் இல்லாத பூமியை உருவாக்குறது. குளங்குட்டையிலலாம் தண்ணி வச்சா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும். அது பூமி உள்ளேயே வெப்பம் தாக்காத சூழல். வெப்பம் தாக்காத சூழல். பூமி உள்ளே நெருப்பு மாதிரி இருக்கும், சூடு இருக்கும், நெருப்பு குழம்பே இருக்குது, எரிமலையே இருக்குது. ஆனால் அந்த நெருப்பு குளத்தில் இருக்கிற தண்ணியை தாக்காமல் அதை வடிவமைச்சாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுமே, அந்த ஓவல்ஸ், அந்த கூம்பு வடிவத்தில் தலைகீழே இந்த நாமம் போட்டது மாதிரி கரையெல்லாம் சரிவாக இருக்கும், நடுவில் குடம் மையம் போக போக பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்போது பானையில் வச்ச தண்ணி, மண்பானையில் உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கம் வச்ச தண்ணீரில் கீழே நெருப்பு வச்சு எரிச்சா ரெண்டு பக்கமும் தீ பிரிஞ்சு ஓடிடும் பாருங்க. ஏன்னா நீரோட ஆழம் வந்து அதோட மையத்தில் அதிகமாக இருக்கும், ஓரத்துலலாம் வர வர குறையும். அந்த மாதிரி குளத்தோட சரிவு ரெண்டு பக்கமும் சரிவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தண்ணியை தேக்கி வச்சு பூமியிலேருந்து வர வெப்பத்தை கடத்துது. அதனால் பூமியில் குளத்தில் தண்ணி தங்குற வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் குளத்தோட கரையை 4 பக்கமும் செங்குத்தாக தோண்டி பாருங்க, தண்ணி உடனே காணப்படும். இப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், நீர் தங்கறதுக்கான வடிவமைப்பை முதல்ல உருவாக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறம் தங்க வச்சாச்சு, நீரே இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? நீரை உருவாக்கணும். பொருளே இல்லாமல் கொட்டா வாங்கி என்ன பண்ணுறது? மாடு கட்டணும், சட்டையை வாங்கி என்ன பண்ணுறது? ஆள் வேணும்ல. இப்போ ஆளுங்கிறது நீருங்க, நீர் வரணுங்க.
தங்குமிடம் இருக்குது, சட்டை இருக்குது போட்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி இப்போது குளம் இருக்குது, தண்ணி இல்லை. தண்ணி வந்தாலும் குளத்துக்கு பெருமை. குளத்தை வெட்டி என்ன பண்ணுறது? குளம் இருக்குது சட்டை மாதிரி, ஆனால் போட்டுக்கிற ஆள் யார்? குளத்தில் தங்குற ஆள் யார்? தண்ணி. அது இல்லை. அதுக்கு என்ன பண்ணுங்க? தண்ணீரை உருவாக்கணும்னா வரப்புகளை உயர்த்தணுங்க. சரிவாக 4 பக்கமும் சரிவாக நீங்கள் வரப்புகளை உயர்த்தணுன்னா எப்போதாவது வர்ற தண்ணீர் கூட அங்கே தங்கும். அந்த தண்ணீர் ஆவியாகும். அதனால் ஆண்டு முழுவதும் பெய்கிற தண்ணீர் கொஞ்சோண்டாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் முதல்ல தண்ணீர் தங்குற வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கப்புறம் இந்த நீர் அடுத்து வரும் கோடை காலம் இல்லை, மழை பெஞ்சு முடித்த உடனே வெயில் வந்துன்னா அடுத்த உடனே தண்ணி சூடாக ஆரம்பிச்சிடும். சூடாகி கொஞ்சம் கொஞ்சமாக சூடு அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? நீராவியாக மாறி மேலே போகும். பூமியிலேருந்து சூட்டோட மேலே போய் திருப்பி குளிர்ச்சியாக வர்ற பொருள் பூமியை விட்டு பிரிஞ்சு சூட்டை எடுத்துக்கிட்டு போகுது. திருப்பி பூமிக்கு வர்ற ஒரே பொருள் தண்ணி தாங்க. எண்ணெயை ஊற்றி கொளுத்தினீங்கன்னா எண்ணெய் நெருப்போட சேர்ந்து போயிடும். பேப்பரை கொளுத்தினீங்கன்னா நெருப்பு போயிடும், வெறும் சாம்பல் தான் மிச்சம் இருக்கும். இரும்பை கொளுத்துனீங்க, இரும்பை ஒரு அளவுக்கு மேலே உருக்குனீங்க, ஆவி ஆச்சுன்னா ஆவியாக போயிடும். திருப்பி இரும்பு பூமிக்கு வருமானு உத்தரவாதமே இல்லை. தண்ணீர் மட்டும் சூடாச்சுன்னா நீராவியாக மாறி மேலே போய் திருப்பி பூமிக்கு வருங்க. குளிர் மேகமாக மாறும், திருப்பி பூமிக்கு வரும். இந்த தண்ணீரை முதல்ல அமைக்கணுங்க. தமிழ் நல்லா தாங்க எழுதணும் அவன். நீரின்றி அமையாது உலகு. நீரை அமைச்சாதான் அமையும். அல்லாட்டினா மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடினும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். தமிழர்கள் தமிழை படிக்கவே இல்லை. நீரின்றி இயங்காத உலகம்னு திருவள்ளுவம் எழுதலை. தண்ணீர் இல்லாத பூமியெலாம் உயிரோட தானே இருக்குது. தண்ணீர் அமைச்சாதான் பூமியில் உயிர்கள் இருக்கும். பூமியோட இயற்பியல் சூழல் பாதுகாக்கப்படும். பாலைவனமாக இருக்கும், ஆர்டிக் பிரதேசமாக இருக்கும், அண்டார்டிகாவாக இருக்கும், மலைகளாக இருக்கும், கடல்களாக இருக்கணும்னா தண்ணி இருக்கணும். உயிர்களாக வாழணும்னா அந்த சூழல் வேணும். சூழலை வடிவமைக்கிற வேலையை தண்ணி செய்து எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி உலகம் இயங்கும், ஆனால் பூமி அமையாது இயற்பியலில். பூமி இயற்பியலாக வாழணும், எல்லாரும் பத்திரமா வாழணும்னா நீரை அமைக்கணும். மறுபடியும் புரிஞ்சுக்கலாங்க. வரப்பை உயர்த்துகிறோம், நீரை நிறுத்துகிறோம். அது எப்படி வரப்பை உயர்த்தினாலே நீர் உண்டாயிரும், மேகம் உண்டாயிரும் அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். தமிழர் வேளாண்மை, நீரின் பங்களிப்பு. இதை ஏங்க அமெரிக்கா அவ்வளோலாம் பண்ணல? அவங்க சிந்திக்கவே இல்லை. முதல்ல நீரை நிறுத்தணும், அதை ஆவியாக்கணும், அடுத்தது மேகமாக மாறும், கீழே வரும். இந்த மாதிரி யாரும் யோசிக்கவே இல்லை. தமிழர்கள் தான் யோசித்தாங்க. அவங்க தான் முதல்ல வரப்பு போட்டாங்க. வரப்பு போட்டது ஆற்றுல வர்ற தண்ணியோ, ஏரியில் இருக்கிற தண்ணியோ, கம்மாயில் இருக்கிற தண்ணியோ இல்லைங்க. தண்ணியே இல்லாத இடத்துல நீங்கள் வரப்பை உயர்த்திட்டீங்கன்னா அங்கே கண்டிப்பாக தண்ணீர் வரும். கொஞ்சோண்டு தண்ணீர் வந்தாலும், ஈரம் வந்தாலும் சரிதான். ஈரத்தை கூட பூமி உள்ள இருக்கிற சூடு ஆவியாக்கிடும். அந்த ஆவி வெளியில் போகும்போது வெற்றிடம் உருவாகும். காற்று சூடாகி மேலே போச்சுன்னா அங்கே வெற்றிடம் தான் உருவாகும். வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும். காற்றடிக்கும் போது அதில் தூசி வர்றது மாதிரி காற்றடிக்கும் போது காற்றுல கலந்துருக்கிற நீராவி துளிகளும் வரும். அது எங்கே தங்குமிடம் கிடைக்குதோ அங்கே மறுபடியும் தங்கிடும். தங்குமிடம்ங்கிறது வரப்பு உயர்த்திய வயல்கள், குளங்கள், ஏரிகள். ஆனால் வரப்பு உயர்த்திய வயல்கள் தான் மழையை உருவாக்குகின்றன. தொடர் பதிவுகளை நாளைக்கு சந்திப்போம். தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு பகுதி 2. நேற்று குடியரசு தினத்தன்னைக்கு போட்டது 1, இன்னைக்கு 2. தொடர்ந்து சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.